ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே. நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாரைட் மேடையில் பேச எனக்கு உண்மையாக பயமாக இருக்குது. தளபதியை பார்த்துல ஆனந்த் சாரை பார்த்து கோச்சுக்காதீங்க சார். திரும்பி எல்லாருக்கும் ப்ளசன்ட்ஃபுல் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் ஆமினா ரித்தாஜ். நான் மதுரையில் இருக்கிற COM மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமினேஷனில் 491 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் 500க்கு. ரொம்பவே ஒரு ப்ரவுட் அண்ட் எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்குது என்னோடய ஃபேமிலி இங்கே நிற்க வைக்கிறதுக்கு. எங்கள் அப்பாவால் எங்கள் கூட வர முடியல. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. விஜய் அங்கிள், உங்களை அண்ணான்னு கூப்பிட வரல, ஏன்னா உங்களுக்கு என் அப்பா ஏஜ் ரேஞ்சஸ் இருக்கும், அதனால் நான் அங்கிள்னு கூப்பிட்டுக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அங்கிள், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்க, எல்லாரையும் உங்களோட பிள்ளைங்களாம் நினச்சி ரொம்ப சிறப்பாக மோட்டிவேட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அங்கிள். உங்களோட சேவை தொடரவும், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சிறந்த தலைவராக இருக்கவும் எங்கள் எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துக்கள் அங்கிள். வணக்கம்ண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். சார் சாரி, என் பொண்ணு விஜய் அங்கிள்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் அங்கிள்னு தான் சொல்லி பழகியிருக்கேன், ஏன்னா எனக்கு மட்டும்தான் அண்ணான்னு சொல்லியிருக்கேன் உங்களை. ஸோ அதனால் அவங்கள நான் அங்கிள் தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். அம்மா எல்லாரும் அண்ணான்னு கூப்பிட்றாங்க, என்னைய மாமான்னு கூப்பிட சொல்லிக்குமான்னு கேட்டாங்க. எனக்கு மட்டும்தான் அண்ணா, உங்களுக்கெல்லாம் மாமா தான் சொன்னேன். ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக உங்களை நினைக்கிறனால தான் உரிமையோட மாமான்னு கூப்பிட்டோம். முன்னெல்லாம் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கணும், உங்கள் ஃப்யூச்சர் அப்போ தான் நல்லாயிருக்கும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரே அட்வைஸ், நல்லா படிச்சிங்கன்னா விஜய் அங்கிள்கிட்ட அவார்டு வாங்கலாம். ஸோ இதைத்தான் நாங்கள் ட்ரெண்டிங்காக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் 80s 90s கிட்ஸ்னால் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் CM ஆக போகிறாருன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குண்ணா. ஸோ நீங்கள் அதாவது விதைக்கிறது சரியாக விதைச்சோன்னா முளைக்கிறது சரியாக முளைக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே விதைச்சிருக்கீங்க, இங்கே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஸோ என்னடா இன்னும் CMே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ சீனான்னு மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்கும். ஆனால் எப்போ நீங்கள் அரசியலில் காலடி எடுத்து வச்சிங்களோ அப்போவே நீங்கள் CM ஆகிட்டீங்கன்னு நாங்கள் நினச்சிட்டோண்ணா. அடுத்ததாக முதல் மாநாடு நடத்துனீங்க, அந்த கூட்டத்திலையும் நீங்கள் பேசின பேச்சிலையும் சும்மா மெருசலாக தெறிக்க விட்டுட்டீங்கன்னா அப்போவே முடிவு பண்ணிட்டோம், கப்பு கன்ஃபார்ம் பிகிலின்னு. மக்களோட மக்களாக நிற்கிறவன் தான் உண்மையான தலைவன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். எங்களை இங்கே சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்த மதுரை மாவட்ட வடக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னோடய ஃப்ரெண்டு பிரியா ரெக்கமெண்ட் பண்ணி நான் இங்கே வந்தேன், அவங்களுக்கும் நன்றி. என்னை இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டி என்னை பெருமைப்படுத்தின என் பொண்ணுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ண்ணா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. உங்கள் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் ஸ்டேட்டஸ் வச்சு விஷ் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் உங்களை டைரெக்டாக விஷ் பண்ணுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்யூண்ணா. ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே. நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாரைட். சிறுபான்மையினருக்கு கண்டிப்பாக அண்ணா முன்னுரிமை கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கொடுப்பாரு.
எல்லாரும் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரை மாவட்டம் ஜெயந்தபுரம் ஏரியாவிலேருந்து குருகுலம் ஸ்கூல்லேருந்து என் பையன் தருண் கார்த்திக் படிக்கிறான். அங்கே பிரின்சிபல் மேமும் கரஸ்பாண்டன்ட் தான் எங்களுக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் கிளம்புறதுலேருந்து இப்போ வரைக்கும் பக்கா சிஸ்டமேட்டிக். நான் நிறைய இதுக்கு போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததே இல்லை. எல்லாமே சொல்கிறேன். இப்போ தான் மேடமோட நேம் கேட்டேன், விஜயலட்சுமின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு 4 அடி கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறாங்க. ஆனால் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல. எல்லா மெம்பர்ஸ்க்கும், டிவிக்கு எல்லா மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ சார். உங்கள் நேம் தெரியல, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மேம், நீங்களும் வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் மதிய வணக்கம். மேடையில் பேச உண்மையாக பயமாக இருக்குது. தளபதியை பார்த்துல, ஆனந்த் சாரை பார்த்து கோச்சுக்காதீங்க சார். திரும்பி வரலாற்றுக்கு இப்போ ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் ஒரு அனைத்து மத மாநாடு நடந்துச்சு. அங்கே வந்து எல்லா மதத்தலைவரும் பேசுகிறாங்க. 30 ஆட்கள் பேசியாச்சு, அமைதியாக தான் இருந்தாங்க. 31ஆவது ஆள் பேசுகிறப்ப 2 நிமிடம் தொடர்ந்து கைதட்டல். அவர்தான் சுவாமி விவேகானந்தர். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, மை சிஸ்டர் ஆஃப் பிரதர், சகோதர சகோதரிகளே என்று அழைத்ததன் காரணமாக 2 நிமிடம் தொடர்ந்து கைத்தட்டல் ஏற்பட்டது. அதே மாதிரி தான் நம்ம தளபதி சாரும் அனைத்து குழந்தைகளும் சகோதரர்களாக பார்க்கிறார். இது ஒரு சின்ன கருத்து. இன்னும் ஒன்று, இல்லை சார், நானா கொடுக்கல. விவேகானந்தர் கேட்டது 100 இளைஞர்கள் கொடுங்க, இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று. ஆனால் அவர் ஒப்பிட்டு பேசலை. அந்த 100 இளைஞர் ஒருவராக இப்போ வந்து நிற்கிறார் நம்முடைய தளபதி. அவர் பின்னார் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இனி கண்டிப்பாக நாடு மாறும். அதே போல் இன்னொன்று, அன்று விவேகானந்தர் சொன்னது, எழுமின் விழிமின், எழுந்திரு விழித்திடு, விழிக்கவில்லை எனில் உங்கள் வாழ்க்கை யோசித்துக் கொள்ளுங்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். விஜய் சாரை இவ்வளவு பக்கத்தில் பார்க்குறது வந்து நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நேற்று தான் நாங்கள் துப்பாக்கி படம் பார்த்தோம். அதில் வந்து ஓ நிஷா 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 அப்படின்னு ஓடிட்டுருப்பார். நான் வந்து ரொம்ப ஜாலியாகி நேற்று ஃபுல்லாக ரூமாக ஓடிட்டுருந்தேன்.
அப்படியே ஓடி வந்துடலான்னு நினச்சேன். இருப்பா உங்களுக்கு வேன் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லி இன்சார்ஜாக மருது அண்ணனையும் நவீன் அண்ணனையும் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நிஜமாலே நாங்கள் எல்லோரும் விஐபிஸ் மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டோம். அதுலேருந்தே தெரிஞ்சுது விஜய் சாரோட அக்கறை வந்து எங்கள் மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் அம்மம்மா, எங்கள் அப்பத்தா எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்பட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வர விமர்சனங்கள் எல்லாமே வந்து சார் உங்கள் மேலே இருக்கிற பயத்தினாலையும் உங்களை விமர்சித்தா நாங்கள் வந்து ஃபேமஸ் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தானே தவிர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எப்பயுமே தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டே தான் இருப்பீங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்காக இருப்போம். இப்போது இங்கே ஸ்கோர் பண்ணி வந்திருக்க ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து அவங்க பேரண்ட்ஸை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்காங்களோ அதை விட பல மடங்கு சார் உங்களோட அம்மாவும் அப்பாவும் நீங்கள் வந்து ரொம்பவே பெருமைப்படுத்தியிருக்கீங்க. ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பிள்ளையை வந்து பெற்று வளர்த்ததுக்கு வந்து அவங்க இந்நேரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச்.